அதாவது சில விஷயங்களில் ஒன்றிய அரசு வழிகாட்டுதல்கள் தேவைப்படுகிறது. அதாவது முழுமையான வழிகாட்டுதல் கிடையாது. பைக்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து தனிநபர் பயன்படுத்துவதற்கான வாகனம். அது வாடகைக்கு விடப்படுகின்ற வாகனமாக அங்கீகரிக்கப்படவில்லை. எனவே நம்மை பொறுத்தவரை, தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை அது பயன்படுத்தக்கூடாது என்பதுதான். காவல்துறை அங்கங்கே அதனை நடவடிக்கை எடுத்து வருகிறார். ஒரு டாக்ஸி இருக்குன்னா எல்லோ போர்டு இருக்குது, பிளாக் போர்டு. நீங்கள் அந்த வாகனம் வாடகைக்கு விடுவதற்கான டாக்ஸியில் தான் நம்ம வந்து ஓட்டலாம். அதே போல தான் பைக் என்பது இதுவரை வாடகைக்கு விடுவதற்கு இதுவரை எந்த விதியும் நிர்ணயிக்கப்படவில்லை. அது தனிநபருக்கானது. எனவே அதை வாடகைக்கு விடுவது என்பது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை நாம் அதை பைக் டாக்ஸியில் சென்ற பெண் விபத்தில் உயிரிழந்திருக்கிறார். கோவையில் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பைக் டாக்ஸி முறையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும், மேலும் 2000 புதிய பேருந்துகளை வாங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அப்போது செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வழங்கப்பட்டு வருவதாக ஏற்கனவே குற்றச்சாட்டுகள் இருந்த நிலையில் தற்பொழுது ஒரு பெண் உயிரிழந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மூப்பனார் பாலம் அருகே சென்றபோது பைக் மீது இருசக்கர வாகனம் மோதி இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதில் 39 வயதான சேவிகா உயிரிழந்திருக்கிறார். பைக் டாக்ஸி என்பது நாம் மட்டும் முடிவெடுக்கின்ற விஷயம் அல்ல, ஒன்றிய அரசு இணைந்து முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஒன்றிய அரசு ஏற்கனவே இந்த பைக்குகளை வாடகை ரீதியாக பயன்படுத்துவதற்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. எனவே அது இந்தியா முழுவதற்கும் பொருத்தமானது. அதேபோல் நீதிமன்றங்களில் பல்வேறு விதமான கருத்துக்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. நாம் இது குறித்து ஆய்வு செய்வதற்கு ஏற்கனவே உயர் அலுவலர்களை கொண்ட ஒரு குழு அமைத்து அந்த பணிகள் துவங்கப்பட்டிருக்கின்றன. காரணம், அந்த பைக் டாக்ஸி என்பது இன்றைக்கு பரவலாக இந்தியா முழுவதும் எல்லா இடத்திலும் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இங்கேயும் ஏற்கனவே பயன்பாட்டில் கடந்த ஆட்சி காலத்திலிருந்து இருக்கிறது. அதில் பயணம் செய்வர்களுடைய பாதுகாப்பு முக்கியம் என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் அந்த பணியை கையில் எடுத்திருக்கின்றோம். காரணம், வாடகை இல்லாத வாகனங்களில் ஒருவர் வாடகைக்கு பயணம் செய்வது என்பது சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படாது. எனவே ஏதோ ஒரு சிறு விபத்து ஏற்பட்டாலும் அதற்கான நிவாரணம் தேடுகின்ற நேரத்தில் நீதிமன்றத்தில் அது மறுக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஆய்வு செய்து எப்படி அதை நடைமுறைப்படுத்தலாம் என்கின்ற ஒரு நோக்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்னொரு புறம் ஆட்டோ ஓட்டுகின்ற ஓட்டுநர்களுடைய சங்கங்கள் சார்பாக இதற்கு எதிர்ப்பும் இருக்கிறது. நேற்றைக்கு அதற்கான ஒரு ஆர்ப்பாட்டம் எல்லாம் நடைபெற்றிருக்கிறது. இந்த சூழலில் இதில் பயணிக்கின்ற பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்ற விதமாக அவற்றை ஆய்வு செய்வோம் என்று போக்குவரத்துறை ஆணையர் அறிவித்திருக்கின்றார். அதான் இரண்டு விதமான கருத்துக்களும் இருக்கிறது. இரண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு. நீங்க சொன்னது